இருக்கிற ஒவ்வொரு தந்தைக்குமாக, இருக்கிற ஒவ்வொரு தம்பிக்குமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தாய் சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த அழகான சந்தர்ப்பம், இந்த அழகான இரவு எங்கள் அனைவருக்கும் அருள் புரிந்த இரவாக ஆகட்டும். இறைவனின் அருள் நிரப்பமாக எங்களுக்கு கிடைக்கட்டும். பாசம் நிறைந்த தந்தைமார்களே, தாய்மார்களே, நான் உங்களுக்கு சொன்ன 2 விடயங்களை சொன்னால் இந்த தலைப்பு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். நான் இதை சொல்ல வருவது இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற சிறிய பிள்ளைகளுக்கும் வெளியே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற பெண் மக்களுக்கும் உங்கள் தாயுடைய தந்தையின் உள்ளத்தை நான் உங்களுடைய இதயத்தின் இறக்கைகளிலே கொஞ்சம் எழுதிவிடுகிறேன். அதற்காக நான் இதை சொல்லுகிறேன். 10ஆம் ஆண்டு படிக்கிற பொண்ணுல 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நான் பணிபுரிகிற மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். 10ஆம் ஆண்டுனா எத்தனை வயசா இருக்கும்? எத்தனை வயசா இருக்கும்? 10ஆம் ஆண்டு படிக்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும் தானே. ஏன் அழைத்து வரப்பட்டா தெரியுமா? இது வந்து சொல்றேன் நீங்க, சார் எனக்கு ஸ்கூலுக்கு போகல, எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு இப்ப விருப்பம் இல்லை, எனக்கு வாழ்க்கை வெறுத்து போயிருக்கு, வாழ்க்கையில் எனக்கு ஆசை இல்லை, வாழ்வதை விட இறந்து போவது நல்லது என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. யார் சொல்றது? எத்தனை வயசா இருக்கும்? 10ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவி சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. எத்தனை தடவைகள் உங்கள் வியாபாரத்திலே தோல்வி அடைந்தாலும் கூட பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எப்போதாவது நான் இறந்து போக வேண்டும் என்று எண்ணம் வந்திருக்குமா? ஒரு தந்தைக்கு வந்திருக்குமா? 4-5 பிள்ளைகளை வளர்த்து இரவை பகலை உடலையெல்லாம் அர்ப்பணித்த ஒரு தாய்க்கு வந்திருக்குமா? இத்தனை பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேனே, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, வாழ்க்கை வெறுத்து போயிருக்கிறது என்ற உணர்வை சொல்லி இருக்கிற தாயாக நீங்கள் இருப்பீர்களா? தந்தையாக இருப்பீர்களா? அவையே என்னோட சொல்லுது, எனக்கு வாழ்க்கையில் விருப்பம் கிடையாது, வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டிருக்கிறது, வாழ விருப்பமில்லை, எனக்கு படிப்பு என்றாலே கஷ்டமாக இருக்கிறது. அவள் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்வதற்காக நான் அவகாசம் கொடுத்தேன். அழுதாள், விரும்பி விரும்பி சொல்ல ஆரம்பிக்கிறாள். சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையின் மீது வெறுப்பாகத்தான் இருந்தது. இந்த வெறுப்பு ஏன் வந்தது தெரியுமா? ஏன் வெறுப்பு வாழ்க்கையில எப்படி? ஏன் ஸ்கூலுக்கு போறதுக்கு பிடிக்கல? ஏன் வாழ்வதை விட இறந்து போவது நல்லது என்று சொல்றாரு தெரியுமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு தந்தைக்கும், ஒவ்வொரு தாயும், கேட்டுக்கொண்டிருக்கிற தாயும் தந்தையும் அந்த பிள்ளையுடைய தந்தையாக மாறக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். உங்களால் அதை தாங்க முடியாது. உங்கள் முகங்களை பார்க்கிற பொழுது அதை தாங்குகிற சக்தி உங்களுக்கு இல்லை என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. என்ன சொன்னார் தெரியுமா? இவரெல்லாம் வாழ்க்கையில விருது போறதுக்கு என்ன காரணம்? இவர் படித்த பாடசாலையிலே 11ஆம் ஆண்டு எக்ஸாம் போன முறை செஞ்ச ஒரு பொண்ணை எனக்கு காதலிக்கிறார். காதலி எத்தனை வயசு? 15 இருக்கும். 10ஆம் ஆண்டு படிக்கிற மாணவியிடம் பாடசாலை எதிர்பார்ப்பது நீ படித்து பண்பட்ட குழந்தையாக மாற வேண்டும். வீட்டுக்குள்ளே இருக்கிற தாயும் தந்தையும் எதிர்பார்ப்பது எங்களுடைய இதயத்துக்கு பாகம் இல்லாத மண்ணுக்கு சுகம் சேர்க்கிற மகனாக நீ மாற வேண்டும். இல்லையா? இதுதான் ஒரு தந்தை எதிர்பார்த்தது. அந்த நேரத்தில் போயிட்டு காதலிப்பதை நாங்கள் அனுமதிப்போமா? ஒரு தந்தைக்கு தாங்க முடியுமா? இந்த தந்தை அமைதியாக இருந்தார். தாயுடைய மனம் வேதனைப்படுகிறது. பாப்பா என்ன பண்ணணும்? பிள்ளையும் பாதுகாக்கணும், தன்னுடைய மனைவியையும் பாதுகாக்கணுமா இல்லையா? அவள் அழுகைக்கும் அவன் ஆறுதல் கொடுக்க வேண்டுமா இல்லையா? இந்த பிள்ளை சொல்றான், 11ஆம் ஆண்டு படிச்சுட்டு ரோட்ல இருக்கிற ஒரு கொடியை விரும்புறான். இந்த கொடியை விரும்புறதை நீங்க விரும்புவீங்களா? அவ்வளவா எந்த தந்தையும் விரும்ப மாட்டான். படிக்கிற நேரத்தில் ஒரு காலம் கேட்போமா இல்லையா? அப்போ பாப்பா சொல்லிருக்கிறான், இப்போ வேணாம் மகளே, படிக்கிற வயசு இல்லையா, நீங்க படிங்க, வயசு வருகிற பொழுது உங்களுக்கு நாங்கள் செய்து வைக்கிறோம். எதை செஞ்சு வைக்கிறது? வயசு வர நேரம் செய்து வைக்கிற நேரம் வரும்போது செய்து வைப்போம். பாப்பா சொல்றது இல்லையா? சரிதானே? இந்த பிள்ளை சொல்றா, பாப்பா பல வெளுத்தும் இந்த பிள்ளைக்கு அவகாசம் கொடுக்கிறா, இதை மகளே இருந்ததை மகளே அப்புறப்படுத்திக் கொள், இது இந்த வயசுக்கு தேவையில்லை. சொல்லுவோம் இல்லையா? அம்மா அழுது சொல்லி பார்த்தா
கேட்கவில்லை. அதுக்கு பிறகு ஒரு நாள் இந்த பொண்ணு என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த பைசல் எடுத்துக்கிட்டு வந்து கூட்டிக்கிட்ட சுற்றுறது, பார்க்கறது, இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? அவனுக்கும் இந்த பாப்பா சொல்லி பார்க்கிற பழம் இருந்தா கேட்கல. ரொம்ப கூப்பிட்டு 2 ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா யாருக்கு அரைஞ்சது தெரியலையா? யாருக்கு அரைஞ்சது சொல்லி தன்னுடைய மகளுடைய மனசிலே குடிக்கொண்டிருக்கிற ஒருத்தர். அதுக்கு பிறகு பாப்பா அடிச்சு இந்த புள்ள காட்டுறான். கணக்கு பின்னாடி பாப்பா ஏற்கனவே உமா சொன்ன இந்த வயசுல வேணாம். அதுக்கு பிறகு அதிலே பாதிக்கப்பட்டு விரக்தி ஏற்பட்டு பரசிட்டமோல குடிச்சிட்டு வந்திருந்தான். இப்ப நான் சொல்றேன் நடக்கிறது பாருங்க. அப்போ நான் இந்த பிள்ளை கேட்குறது, நான் கேட்கிறது, உங்களுக்கு இந்த குடியை மறக்கிறது கஷ்டமா இருக்கலாம். கஷ்டம். நீங்க அப்ப இந்த பரசிட்டமோல குடிக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க நினைக்கலாம் நான் இந்த போதை சம்பந்தமா கலைக்கிறேன், இப்படி ஒன்றை கலைக்கிறேன்னு சொல்லி இதுக்கு சம்பந்தம் இருக்கிறது, நான் கலைக்கிறேன். அப்போ இந்த பிள்ளைகிட்ட கேட்டதுதான் மறக்க முடியாதா? மறக்க முடியாது. நீங்க பரிசுத்தமா குடிக்கிற அளவுக்கு உங்களுடைய மனசுல என்ன பாரம் இருக்கிறது? உங்கள் தந்தை என்ன குற்றம் செய்தார், தான் என்ன குற்றம் செய்தார் என்பதை மிக தெளிவான இலகுவான அந்த குழந்தை மொழியில் அளவுக்கு கலைத்த பொழுது அவர் என்ன சொன்னா தெரியுமா? உங்களால் தாங்க முடியாது, என்னால் கூட தாங்க முடியவில்லை. நான் பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய உள்ளத்தை பதைக்க வைத்த ஒரு வார்த்தை, என்னோட பாப்பா அம்மா இந்த பொண்ணை எனக்கு கொடுத்துள்ள. அப்போ ஏன் சொல்ல பாப்பா சொல்லியிருக்கிறார், ஒரு பிள்ளைக்கு பழம் அமைதியாக சொல்லி பாப்பா, கேட்காத போது அந்த பொண்ணையை பற்றியும் தேடி பார்ப்பார். தேடி பார்த்த பொழுது அவன் கடுமையாக கேஜி என்கிற ஒரு போதை பொருளுக்கு அடிமையாக. கேஜி என்ன பின்னாடி நான் சொல்லித்தரேன். கேஜி என்ன தெரியுமா? சின்ன ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல கேஜி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். கேஜி என்பது கேரளா கஞ்சா. அப்படின்னா அப்படியே இல்லையா? சில வந்து ஆமா ஆமாங்கிறாங்க, பெரிய பாட்டு. கேஜி ஸ்ரீலங்காலையும் கஞ்சா இருக்கு. கஞ்சா கஞ்சா தீரும் நம்ம அப்படியே கேரளா கஞ்சா which is the reason. அது கொஞ்சம் அடிச்சா கிக்கா இருக்குமா அப்படி சொல்றாங்க. அடிக்கிற மாதிரி நான் கேட்டு பார்க்கிறேன். ட்ரீட்மெண்ட் வருவாங்க. அது கேரளா கஞ்சா அடிச்சா சார் கொஞ்சம் கிக்கா இருக்கும். சரியா? நான் உதாரணம் சொல்றேன். ஏன் சொல்வேன் தெரியுமா? நான் சொல்லுகிற உதாரணம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே, உங்களுடைய அரவணைப்பிலே, நீங்கள் கொடுத்த சாப்பாட்டிலே, நீங்கள் அணிவித்த ஆடையிலே வளர்ந்த உங்களுடைய மகன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அதை உங்களால் தாங்குவதற்கு மனசு இல்லை. ரொம்ப கஷ்டம் தாங்க என்பதை பார்ப்பாங்க. அப்போ அந்த போதைக்கு அடிமையான ஒரு மகனுக்கு, ஒருவனுக்கு தன்னுடைய மகனை கொடுக்க விருப்பம். ஆனா அதை கொடுக்கிறதில்லை. இவங்க பாப்பாவுடைய தேவை மனசை விட்டு அகற்றணும். இந்த வயசுக்கு தேவையில்லை. இது அப்படியே வயசுக்கு வந்திருந்தால் கூட எப்படி வந்திருக்கு? ஒரு கஞ்சா அடிக்கிறவங்க விரும்புவாங்க. பாப்பா எப்படியோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதுக்கு மகள் சொன்ன வார்த்தை தான், நானும் அவனும் சேர்ந்து வாழ்ந்தா கூட. எத்தனை வயசு சொன்னேன்? 15 இல்லையா? எத்தனாம் ஆண்டு படிக்கிறது? 10ஆம் ஆண்டு படிக்கிற மாணவி சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நானும் அவனும் சேர்ந்து வாழ்ந்தால் என்னுடைய பாப்பாவுக்கு பிடிக்காதானே, நோளவு கூட என்னோட உமாவுக்கு திருப்பி வராதானே, அவர்களுக்கு அது பாடமாக இருக்கும் இல்லையா? நான் விரும்புகிறவனை தெரிவு செய்வதற்கு அவர்கள் அனுமதி தருகிறார்கள் இல்லையே. அதனால் அது எனக்கு பாடமாக இருக்கிறது. அவருக்கு நான் பாடம், அம்மாவுக்கு நான் பாடமாக இருக்கிறேன். அதனால் நான் தற்கொலை செய்து கொள்வதற்கு 4 முறை முயற்சி செய்தேன் என்று அவர் சொன்னார். இந்த பள்ளிவாசல் நான் தைரியமாக ஏன் கலைக்கிறேன் தெரியுமா? இப்படி சொல்வதற்கு 2 காரணம் இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு தந்தைக்கும் அந்த வார்த்தையை தாங்க முடியுமா? தாங்க முடியுமா? அப்போ அதே நேரத்தில் இப்ப எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. இந்த பிள்ளை
இருக்கிறான், அவன் போதையில் இருக்கிறான், போதை பாவிக்கிறான், வேணாம் அதை விடுங்க. அவன் போதை பாவிக்கிறானோ இல்லையோ, இவன் என்ன சொல்ற தெரியுமா? நான் இப்ப உமாவுக்கு பாரமா இருக்கிறது. ஏன் பாரமா இருக்கிறது? அவள் விரும்பியவளை தெரிவு செய்து கொள்வதற்கு அவகாசம் கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு. யாரு குற்றச்சாட்டு? யாருக்கு? தாய்க்கு, தந்தைக்கு. அப்போ இதை முடிச்சதுக்கு பின்னாடி இன்னொரு பேர் நான் பார்த்தேன், இன்னொரு புலை பார்த்தேன். அந்த புலை வந்திருந்தது, இந்த இடத்த அப்படியே வெட்டிக்கிட்டு, ரத்தம் வடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பெரிய காயம். இந்த இடத்துல நான் மனசுக்கு ஆறுதல் கொடுப்பதா, வடிகிற இடத்திற்கு என்ன பண்றது? மருந்து போடுறதா? தேவையான ஏற்பாடுகளை பண்ணி நான் அவ்வளவு கலைத்தேன். அவ்வளவு சொன்னது இதுதான், நான் விரும்புகிறவரை நேசிப்பதற்கு எனக்கு வீட்டுக்குள்ளே அவகாசம் தருவதில்லை. அவங்களோட வாப்பா என்ன சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையே உங்களுக்கு போதுமாக இருக்கும் உங்களுடைய மனம் படுகிற வேதனைக்கு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சார், எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் கவலை இருக்கும், ஏதோ ஒரு கவலை இருக்கும். ஆனால் உங்களை போன்ற ஒரு தந்தையாகி அவனுக்கு ஒரு கவலை இருந்தது. அந்த கவலையை தான் நான் முதல் தடவையாக என்னுடைய உள்ளத்தால் செய்வடுத்தேன். அது என்ன கவலை? அவர் சொன்னாரு, இந்த சமூகம் போற போக்க பாருங்க சார், எனக்கு 4 மகன்மா இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 5-6 வருஷம் போனேன்னு அவ்வளவு வயசுக்கு வந்துடுவாங்க. நாளைக்கு அவர்களுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை மாறி திருமணம் செய்து கொடுப்பதற்கு எங்களுடைய கிராமத்திலே பொருத்தமான வாலிபர்கள் இருப்பார்களா என்று கவலைப்படுகிறது. இது சாதாரணமான கவலையா? ஒரு முஸ்லிம் உம்மாவுடைய கவலையை பாருங்கள். பிள்ளையை பெற்று விளக்கெடுத்திருக்கிறான், அவன் சமூகத்தை எப்படி பார்க்கிறான்? எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறான், 4 மகள்மார், படிக்க வைக்கிறேன், கண்ணு போல பார்க்கிறேன், எத்தனையோ தேவைகள் எல்லாம் செய்து கொடுக்கிறேன். பாப்பா நினைச்சானே எவ்வளவு பாடுபடுறோம் பாப்பா எல்லாம். அப்போ நாளைக்கு என்னுடைய 4 மகள்மாருக்கும், என்னுடைய மகள்மாருக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற தந்தை மாந்தைய மகள்மாருக்கு பொருத்தமான மாற்றமாக எப்படிதான் தெரிவித்து கொடுக்கலாம். நான் கேட்டேன், நிறைய போதை பொருளோட அவர்கள வாலிபர்கள் இருக்கிறார்களே என்கிற கவலை நியாயமா இல்லையா? இது போன்ற கவலைக்கு ஒரு முடிவு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளிவாசலை அனைவரையும் சேர்த்து வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்வோம். அவசரப்படுகிற போராட்டம் அல்ல, ஆவேசப்பட்டு கொந்தளிக்கிற போராட்டம் அல்ல, அமைதியான, சிந்தனையான, நிதானமான இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்ற அறிவுபூர்வமான சிந்தனையான போராட்டம். அவசரம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது, ஆவேசம் இருக்கவே கூடாது. இதோ நான் சொன்னது ஒண்ணு. இன்னொன்று, ஒரு பொடியை வந்திருந்தான், 7 படிக்கிற ஒரு மாணவர். இந்த 7 படிக்கிற மாணவருடைய பிரச்சனையை உமா சொல்றேன், இது போன்ற ஒரு தந்தையாக நீங்கள் இருக்க வேண்டாம், அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற தாயாக நீங்கள் இருக்க வேண்டாம், அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? 7 படிக்கிற மாணவன் வந்திருக்கிறாரு, பாப்பா அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. மகன் நல்லா படிச்சுட்டு இருந்தான், இப்ப படிக்க மாட்டேங்கிறான், யோசிக்கிறாரு. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி காட்டுவேன், நான் உங்களுக்கு ஐடியா தான், நான் எல்லாம் கண்டது கேட்டதெல்லாம் நான் சொல்றேன். உங்களுக்கு புதுசா படிச்சுட்டு வந்து நான் ஒண்ணுமே சொல்லல, அதெல்லாம் வளமையா பாக்குறது ஹாஸ்பிட்டல்ல, நான் பணிபுரிகிற நிறுவனங்கள். உமா பாப்பா சொல்றது, மகன் வெளிய, எங்களோட மகன் படிக்க மாட்டாரு, சரியா யோசிக்கிறாரு, சாப்பிட மாட்டாரு, சில நேரம் அதிகமா சாப்பிடுறாரு, நல்ல இருந்த புதிய ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணின புதிய அவளை விட 7 எடுத்த பிள்ளை. நல்லா கேட்டுக்கிறீங்க, நான் சொல்றது சேரலாம். ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணிருக்கிறான், 7 ஏக்களை எடுத்திருக்கிறான். அப்ப என்ன பிரச்சனை? நான் கேட்டேன், படிக்கிறதுக்கெல்லாம் அவதானம் செலுத்த முடியாதான்? காரணத்தை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டு போற பொழுது அவர் சொன்ன ஒரு விடயம் இருக்கிறது. என்ன தெரியுமா சார்? நான் ஒரு 8 மாசம் நான் தூள் பார்க்கிறேன்,
சிகரெட் குடிக்கிறது. இப்போ நான் ஒரு நாளைக்கு 5 சிகரெட் சொல்லி 2 மாசமா குடிச்சுட்டு ஒரு விலையை தவிர்ப்பதற்காக அவன் செய்கிற இன்னொரு மிகப்பெரிய விலையா இல்லையா? அதையும் விடுங்க. இது உனக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. பாப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. தன்னுடைய தாய்க்கு தெரியாமல், தந்தைக்கு தெரியாமல், தாய் பார்க்காமல், தாய் தேடாமல், தந்தை தேடாமல் ஒரு அநியாயம் கூட்டுக்குள் நடக்கிறது என்றால் இது ஒரு சீர்கேடா இல்லையா? நான் எப்படி உமக்கு சொல்றது? காலை குடிக்காம சொல்றேன். அம்மாட்ட பாப்பாட்ட சொல்ல வேண்டாம் சார், எனக்கு சொல்லாம ட்ரீட்மெண்ட் பண்ண. அப்போ உமக்கு தெரியாது, வாக்கு தெரியாது. நான் கேட்பேன், சரி என்ன காரணத்துக்காக ஆரம்பிச்சேன்? அதுக்கு சொன்ன வினோதமான ஒரு பதில் இருக்கு. இங்க யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது. அவன் என்ன சொன்னா தெரியுமா? இந்த ஏழை படிக்கிற நேரம், இந்த ஏழை படிச்சுட்டு இருக்கிறாரு. அதில் எனக்கு ஒரு பாடம் சரியான கன்ஃபியூஸ், டென்ஷனா இருக்கும். ஒரு பாடம் ஏறாது. இந்த ஏறாத நேரத்தில் எனக்கு சரி குழப்பம் அரசியல். அந்த பாடம் விளங்காதனால ஏற்பட்ட குழப்பத்தை குறைக்கிறதுக்காக எடுத்தாங்க தூள் பாவிச்சார். காரணத்தை பார்த்தீங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கும், பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுக்கும், வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண் மக்களுக்கும் நான் சொல்லுகிறேன், அவனுக்கு ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்றதுக்கு முடியுமா இருந்தது? மாணவர்கள் அவனுக்கு 7 பாடங்களை எடுக்கிறதுக்கு முடியுமா இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது தீர்மானம் எடுப்பதற்கான ஆற்றல் இல்லாதவனாக இருக்கிறான். அவன் படிப்பில் எந்த பயன், தீர்மானம் எடுக்க தெரியாமல் இருக்கிறான். டென்ஷன் வந்தா என்ன பண்ணுவான்? உலமாக்களை கேட்டு பாருங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளே குழப்பம் இருக்கிறதா? விஞ்ஞான ஆய்வுகள் சொல்லுகின்றன. என்றோ இஸ்லாம் உறுதியாக சொல்லுகிறான், நீங்கள் இறைவனை தொழுது நீங்கள் சிரம் சாய்த்து பாருங்கள். சுஜூது செய்கிற பொழுது மனம் ஆறுதல் கிடைக்கும். கிடைக்கும் விஷயம். மன ஆறுதல் என்பது தனக்கு வழிகாட்டுகிற மார்க்கத்தில் இருக்கிற பொழுது எங்கே தேடி போன ஆறுதல். இப்படி மாணவர்களை நான் பார்த்திருக்கிறேன். மிக அண்மையில் ஒரு போன செவ்வாய்க்கிழமை ஒரு பொடியன் வந்தான். 2 பேரை பார்த்து அடிச்சா இருக்காங்க. ஒருத்தருக்கு வயசு 29, திருமணமாகி ஒரு பிள்ளை, மனைவி தொழில்புரிகிறார். இவர் வந்து சொல்றாரு, நான் தூள் பாவிக்கிறேன், நான் தூள் பாவிக்கிறேன், இதை நிப்பாட்டிக்கிறேன். அப்போ நிப்பாட்டிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், எவ்வளவு காலம் நீங்க பாவிக்கிறீங்க தூள்? நான் ஒரு 3 வருஷமா பாவிக்கிறேன். 3 வருஷம். சரியா? இந்த 3 வருஷம் நான் பாவிக்கிற தூள் நான் கொஞ்சம் போத்திக்கிறேன். போதை பொருட்கள் நம்ம எங்க நாட்டுல இதுவரைக்கும் பாவிக்கப்படக்கூடிய போதை பொருட்கள் பாருங்க, நான் சொல்லிட்டேன் பாருங்க. இந்த கஞ்சா அவர் இருந்தாலே கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது பிரவுன் சுகர், ஹெரோயின், கோடின், கொக்கைன், ஹென்ஸ், பீடா, இருமல் டானிக், மூக்குத்தூள், பான் மசாலா, சிக் போதை ஊசிகள், ஊசி ஏற்றிக்கிறாங்க. அப்படியான அப்படின்னு வகை. அடுத்தது நோவா எலக்ட்ரிக்கல், அப்படின்னா பெயின் கில்லர்ஸ் எல்லாம் போதை பொருளுக்கு பயன்படுத்துவாங்க. நிறைய இருக்கு. நான் பார்த்துருக்கிறேன், தலைக்கு பூசுற ஹேயா ஜெல் இருக்குது இல்லையா, அந்த ஹேயா ஜெல்ல கூட போதை பொருளாக ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் பார்த்துருக்கிற ஹேயா ஜெல் அப்படியே எடுப்பாங்க, எடுத்து கிளாஸ்ல போட்டு தண்ணியில போட்டு கலக்கி குடிப்பாங்க. காலம் கொஞ்ச நாள் போற நேரம் வேகம் இல்லையா, கிளாஸ் தேடி இருக்கு எல்லாத்து. அடுத்தது என்ன, தண்ணியெல்லாம் தேடி இருக்கு எல்லாத்து, ஒரு வெட்டு ஒரு அப்படியெல்லாம் இருந்துச்சு. நான் காண்கிறேன் உங்களுக்கு. இப்போ இவரை சொல்றாரு தெரியுமா, நான் தூள் பாவிக்கிறேன், 3 வருஷமாக நிறுத்த வேண்டாம் வந்திருக்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டம். சிலவர்களுக்கு நிறுத்த ஏறாதோ என்று எனக்கு தெரியாது. அங்கே நம்பிக்கையினால் தான் வந்திருக்கிறார். ஏன் அப்படி வந்திருக்கிறாரு? அவருக்கே தெரியும், அவர் பாவிப்பது சாதாரண தூள் அல்ல. நான் கேட்டேன், என்ன தூள்னு கேட்கல. நான் அவனை விட்டுறேன், என்ன தூள் சொல்லி. சில சமயம் இந்த கிராமத்தில் கூட பாதிப்பவர்கள் இந்த இடத்தில் வந்திருக்காமல் இருக்கலாம், ஆனால் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சி யாருக்கு பொருந்தும் தெரியுமா? போதையில இருப்பவர்களை விட உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களும் இனிமேல் இந்த போதைக்கு ஆளாக கூடாது என்று எண்ணுகிறவர்களுக்கும் இது பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா? அதனால் வராதவர்கள் வரவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். இந்த நிகழ்ச்சி
இந்த தூள் பாவிக்கிறான்னா ஒரு வேலை கேட்டோடு இருந்து வெளியே அவனுக்கு தெரியும் என்ன தூள்னு சொல்லி. அப்போ அதே நேரம் நல்ல வேலை செய்யலாம், கான்கிரீட் பேமெண்ட் போடலாம். ஏன் அந்த அளவுக்கு கஷ்டம் சாப்பிடாட்டி பரவாயில்ல, அந்த அளவுக்கு டயர் போகணும், வேலை செய்யலாம். ஆனா மாலையில் ஒரு 5 மணி 6 மணி 6 நேரத்துக்கு வருத்தமா அந்த வருத்தத்தை அகற்றத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு சுதா தெரியும், இதெல்லாம் சொல்ல போறேன். அந்த வருத்தத்தை அகற்றுறதுக்காக பார்மசியில போயிட்டு இன்னொரு மரத்தை வாங்கி குடிக்கணும். அதே கொஞ்சம் உடம்பு அடங்கும், 2 நாள் நாளை திரும்ப அதே தூள் பாவிக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு போகும் ஒரு நாளைக்கு? ஒரு 3000 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் போகும் சார். நம்பலாமா? என்ன தூள் அடுக்குவது இங்க போட்டிருக்கிற 3வது சாமான் தான். விலங்குதா என்னன்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவ், சரியான விலையான ஒரு தூள். அவர் சொன்னதுதான் சார், யாரு சரி இந்த தூளை 3 நாட்கள் பயன்படுத்தினால் 4வது நாள்ல பயன்படுத்தாம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு என்ன உடம்புக்கு தேவைப்படும். 3 வருஷம் பயன்படுத்துறதா சரி பையன் கொண்டாட்டி பேசிட்டான். கொண்டாட்டி உள்ள இருக்கிறார், நான் புள்ளைய பார்க்கணும், பார்க்கறதுக்கு கூட விடுறாங்க இல்லை. ஏன் விடுகிறார்கள் இல்லை? இவன் அடிமைப்பட்டு விட்டான். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவனுக்கு வெளியே வர முடியாமல் அவன் தவிக்கிறான். இவனுக்கு என்ன செய்யணும்? இப்ப பேசுறதா இல்லை, அவனை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஐடியாவை சொல்றேன். ஒரு மிகப்பெரிய முயற்சியை இந்த நிர்வாகம் செய்திருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறேன் இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பயன்பெறுகிற அளவுக்கு இந்த பள்ளி வாசல் இருந்து அந்த அமைதி போராட்டம் போகட்டும். அல்ல அதற்கு அனுமதி. அப்போ இது முடிச்ச உடனே அடுத்த பேஷண்ட் பார்க்கிறேன். 19 வயசு, சரியா? இந்த 19 வயசு ஆளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இப்ப உம்மா வந்திருக்கிறாங்க, வாப்பா வந்திருக்கிறாங்க. சரி, நான் விஷயம் தான் உம்ராக்கு போவோம். எதுக்கு உம்ராக்கு போறது? ஏன் உம்ராக்கு போறது? இப்ப நாங்கெல்லாம் உம்ராவை எப்படி புனிதமான ஒரு கடமையாக நிறைவேற்றி இருக்கிறோம். இவங்க 2 பேரும் ஏற்கனவே உம்ராக்கு போயிட்டு வந்தாங்க, திரும்ப மகனை கூட்டிட்டு உம்ராக்கு போறாங்க. எதற்காக? மகனும் ஒவ்வொரு நாளும் காலையில போறது, கடைக்கு போற விதம் வேற, மாலையில வாரத்துக்கு வேற தேடி பார்த்தாங்க. மகன் போதை அடிமையாக இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அழுது பார்த்தார்கள், நேர்ச்சிகள் செய்து பார்த்தார்கள். சரிவரல்ல, இவனை கூட்டிட்டால் போதை உம்ராவுக்கு. அப்படி யார் இவன் திருந்துவானா என்கின்ற அந்த மிகப்பெரிய பிரார்த்தனைகளை போதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எவ்வளவு தம்பி போகும்? எனக்கு ஒரு நாளைக்கு சார் ஒரு அடி அடிக்கிறதுக்கு 1500 ரூபா. ஆனா ஒன்று போகாது, 2. நீங்க எல்லாம் அந்த 1000 சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுவாங்க, எவ்வளவு வருத்தப்படுவீங்க. இதை ஒரு தந்தைக்கு கேள்விப்பட்டால் தாங்க முடியுமா? எனக்கு முன்னாடி சொன்னாங்க தானே, உங்களை நேசியுங்கள் என்று சொன்னாங்க இல்லையா? அப்போ நான் இந்த 2 பேரையும் பார்க்கிற உண்மை என்ன தெரியுமா? வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்களை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இவங்களும் கல்யாணம் முடிச்சிருந்தாங்கல்ல, அவரும் கல்யாணம் முடிச்சது நேசிச்சான். இன்னொருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கான். சரி, அப்போ இன்னைக்கு அவனுக்கு தான் நேசித்த மனைவியும் இல்லை, அவளும் இல்லை. அந்த பெண் கூட தந்தையுடைய அந்த கிராமத்துடைய சபையுடைய அழகான பிரார்த்தனை இல்லாமல் திருமணம் எடுத்திருந்தால் அவங்களுக்கு தானே வரும். அதனால்தான் அந்த 2 பேரை கூப்பிட்டு கேட்டேன், நீ கையை வெட்டுறீங்க தானே, உங்களையே நீங்க யாருக்காக கைவெட்டினீங்க? அவருக்குள்ள கைவெட்டிட்டு வந்திருந்தா அவன் கொடியே ஏன் அம்மா வானமும் இருக்குதா? எதற்கு அந்த கொடியை நான் மறக்கணும்னு சொல்றதுக்காக, எனக்கு இவன் கிடைக்காதுங்கிறதுக்காக கையை வெட்டுறதுதான் வருது. இந்த 2 பேரை கூப்பிட்டு நான் கேட்டேன், 10 மாதம் முன்னே வயிற்றிலையுடைய தாய் சுமந்தால் தானே அவளுக்காக நீங்க ஒரு சொட்டு ரத்தத்தை செஞ்சிருப்பியா? உனக்காக இரவையும் பகலையும் அர்ப்பணித்து உழைத்து தந்தால் உன்னுடைய தந்தை அவனுக்காக ஒரு சொட்டு ரத்தம் செஞ்சிருப்பியா? நான் சாப்பிடாமல், உன வாப்ப சாப்பிடாம உன்னுடைய வயிற்றை நிறைக்க முயற்சித்தானே அவனுக்காக
யாருக்காவது நீ ஒரு சொட்டு கண்ணீர் வடித்திருப்பியா? யாருக்காக யாருக்காக? நான் தெளிவாக சொல்ல தேவையில்லை. யாருக்கும் புரியுமா இல்லையா? குழந்தைகளை எல்லாம் மடியில வைத்து ஒரு தந்தை கொஞ்சுவானா இல்லையா? சின்ன வயசுல என்னையும் என்னுடைய தாயும் தந்தை கொஞ்சிருக்காங்களா இல்லையா? அன்புக்குரிய மாணவர்களே, உங்களோட பாப்பா உங்களோட அம்மா எல்லாம் அவங்களோட மடியில வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் எத்தனை தடவைகள் சூ பண்ணிருப்பீங்க, எத்தனை தடவைகள் கக்கா பண்ணிருப்பீங்க. பாப்பா தூக்கி வீசிருப்பானா, நெஞ்சோடு அணைத்திருப்பானா இல்லையா? அதுக்கு தான் பாப்பாங்க. உம்மா மடியில சூ பண்ற நேரம் கக்கா பண்ற நேரம் தூக்கி வீசிருப்பாவா? அந்த தந்தைக்காக அந்த தாய்க்காக நானும் நீங்களும் சில தியாகம் என்ன? அவர்களுக்கு எங்களால் செய்ய முடியுமான ஒன்று இருக்கும் என்றால், நான் என்னை பண்புள்ள ஒரு மாணவனாக என்னை ஆக்கிக் கொண்டதை என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் கண்டால் அந்த காலை வரை ஒரு பிரார்த்தனை. அதுதான் பிரார்த்தனை. இங்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் இங்கு இருக்கிற தந்தைக்கு சுகமுள்ள பிள்ளையாக, பாசமுள்ள பிள்ளையாக, பார்த்தால் சந்தோஷம் வரக்கூடிய பிள்ளையாக மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? இதையெல்லாம் எங்களுக்கும் என்னோட பிள்ளைக்கும் இருக்கிற உறவு என்ன தெரியுமா? இங்கே இருக்கிறார்கள் வாசிப்பு சென்றவர்கள், என்னை விட அனுபவத்தில் கூடியவர்கள் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள். கேட்டு பாருங்கள். எங்க சமூகம் உடைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இங்க இருக்கிற வயசுக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கல்வியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க, கட்டில இருக்கிறவங்க, வெளியே பட்டுட்டு இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு 5 புள்ள, எனக்கு 6 புள்ள, நாளைக்கு என்னை பார்ப்பார்கள் சொன்னார்களா இல்லையா? சொல்லியிருப்பாங்களா இல்லையா? என்னோட பாப்பா என்னோட அப்பா சொல்லுவாங்க, எனக்கு 5 புள்ள என்னை பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு நம்பிக்கை. இதையெல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? எங்களை பார்க்காமலே பரவாயில்லை, நீங்க நல்லா இருந்தா போதும் சொல்லுவோமா இல்லையா? ஒரு தந்தை சொல்லுகிற வார்த்தையா இது? எத்தனை தடவை எத்தனை இருவர்களை எல்லாம் அர்ப்பணம் செய்து எங்களை எங்களுடைய தாயும் தந்தையும் பார்க்கிறார்கள். அவனுக்கே நம்பிக்கை இல்லை. 2 பேர் கழிச்சிடுவாங்க பெண்கள், எங்களை பார்க்காமலே பரவாயில்லை, எங்களோட பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும் சொல்லுவாங்க. இஸ்லாம் இந்த வார்த்தையை அனுமதிப்பது இது இஸ்லாமியர் பேசக்கூடாத வார்த்தை. எவ்வளவு அர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள் பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளை எங்களை பார்க்காமல் யாரை பார்ப்பது, பாப்பா பார்க்கிற சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய ஒரு வணக்கம் அது. அந்த அந்த உணர்வு கூட இல்லாமல் போயிருக்கிறது என்றால் எங்களுடைய கட்டுப்பாட்டிலே எங்களுடைய பிள்ளைகள் இல்லை, எங்களுடைய பார்வையிலே எங்களுடைய பிள்ளைகள் இல்லை. இது இந்த பிள்ளைகள் இது போன்ற பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவதற்கு ஒரு அடிப்படையான காரணமாக. அப்போ இப்ப நாங்க பார்ப்போம், இது எல்லாமே போதை பொருள் தான். இதெல்லாம் நாங்க பாவிக்கிறது தான். இன்னைக்கு இருக்கிற போதை பொருட்கள் அதை கொஞ்சம் பாருங்க. இதுல 2013ஆம் ஆண்டு இலங்கையில் போதை பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் கைதானவங்க 65,998 பேர். கொஞ்சம் பார்த்துக்கிறது நம்ம சமூகம் எங்க இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா விளக்கம் இல்லையா? இவர்களில் 36% ஹெரோயின் வைத்திருந்ததுக்காக, 64% கஞ்சா வைத்திருந்ததுக்காக. 2015-16 சமீட்சை ஆய்வு நடந்துட்டு இருக்கு. இதுல மிக முக்கியமான எதுனா 56% சிங்களவர்கள், 26% தமிழர்கள், 19% முஸ்லீம்கள். எத்தனை வீதம் இருக்கிற முஸ்லீம்கள் ஸ்ரீலங்கா? எத்தனை வீதம் முஸ்லீம்கள் இருக்கிறது? அதுல எத்தனை வீதம் வந்து பாருங்க. இதுல பாருங்க கொஞ்சம். 2015ஆம் ஆண்டு கனபிஸ் கஞ்சா 4389 கிலோகிராம் கண்டுபிடிச்சப்பட்டிருக்கு. அதுல 24,571 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது ஜனவரி 2, 2015ஆம் ஆண்டு, போன வருஷம் ஜனவரிலிருந்து ஜூன் வரைக்கும். உங்களுக்கு யோசிக்கலாம், 19% முஸ்லீம்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கான போராட்டம் நாங்கள் செய்ய வேண்டுமா இல்லையா? உங்களுடைய ஒரு பிள்ளை இப்படி பாதிக்கப்பட்டா உங்களோட மனசு தாங்குமா? ஒரு
தந்தைக்கு தாங்க முடியாது, ஒரு பெண்ணுக்கு தாங்க முடியாது, தாய்க்கு தாங்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பெண் வெளியே இருந்து கேட்டிருக்கீங்க தாய்மார்கள், ஒரு பெண்ணுக்கு 5 பிள்ளை இருக்கிறலாம். நாங்கள் கேட்போம், வழிகளிலே மிகப்பெரிய வழி எது என்று கேட்டால் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பிரசவ வழி. அப்படித்தானே? பிரசவ வழி. பிரசவ வழி ஒரு வழியாக இருந்தால் ஒரு தாய் அந்த வழியை பொறுக்க முடியாது இருந்தால் அந்த பிள்ளை கற்றுக்குவாங்க. அந்த வழி அவளுக்கு வழி இல்லை. எப்ப தெரியுமா ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் வழிவருகிறது, தான் பெற்று வளர்த்த பிள்ளை இப்படியான மோசமான ஒரு செயற்பாடுகளை ஈடுபடுகிற பொழுது அது அவள் காதுக்கு கேட்டால் அந்த வழிதான் கடுமையான வழி. அப்படித்தானே? தாங்க முடியுமா? ஒரு தாயால் தாங்க முடியாது. நீங்கள் போதைக்கு அடிமையாக இருந்தால் அது உங்களுடைய தாய்மாருடைய காதுகளுக்கு கேட்டால், உங்கள் தந்தையினுடைய காதுகளுக்குள் இருந்தால் யாரும் நினைக்க வேண்டாம் சாதாரண வார்த்தைகள். உங்கள் தந்தையால் கொஞ்சம் கூட தாங்க முடியாது. அழமாட்டான், வெட்டப்படுவான், கோபப்படுவான், அடக்கிக் கொள்வான், செய்வது அறியாமல் தடுமாறுவான். இல்லையா? அதனால் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பாசமுள்ள சகோதரர்களே, உங்களிடம் இந்த குழப்பம் இருந்தால் அதற்கு என்ன செய்யலாம் என்பதை நாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். இல்லப்பா, நாங்கள் சொல்றோம் போதைப் பொருள்கள் பாவிப்பதற்கான காரணங்களை பார்ப்போம். என்ன காரணத்துக்காக பாவிக்கிறாங்க? இது எல்லாம் இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்ட காரணம். அதுல ஒன்று பாருங்க, நண்பர்களின் அழுத்தம். 13-14 வயசு ஆகிற நேரம் ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று செஞ்சு அவர் செய்வார். பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? இந்த 15 வயதாக ஆகிற பொழுது பாப்பாவுடைய வார்த்தையை விடவும் ஃப்ரெண்டுடைய வார்த்தைக்கு தான் மதிப்பு கூட. உம்மா சொல்றதை விட ஃப்ரெண்டு சொல்றதுக்கு தான் மதிப்பு கூட. ஃப்ரெண்டு செய்யறத பார்த்து நீ அடிமாச்சா அடிச்சு பாரு, சூப்பரா இருக்கும்.